தமிழ் கட்சிகளினுடைய ஒன்றிணைவும் அதன் பின்னணியும் என்ன? தொடரும் விமர்சனங்கள். நாமல் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஒன்றிணைவு சாத்தியமா? நடந்த முக்கியமான பேச்சுவார்த்தை. விடுதலை புலிகள் அமைப்பினருடைய வாகனங்கள் கைப்பற்றப்பட்டது ஏன்? நடந்த கடத்தல்களின் பின்னணி அம்பலம். தொடர்ந்து பேசலாம். இது அரசியல். இந்த தமிழ் பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகளுடைய ஒன்றிணைவு என்பது பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக இந்த தமிழ் கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள் மற்றும் மலையகத்தைச் சேர்ந்த தமிழ் கட்சிகள் என்று தொடர்ந்துமே இந்த கட்சிகளுடைய ஒன்றிணைவு சார்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்மையில இது தொடர்பான மாநாடு அல்லது ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த ஒன்றிணைவு எதற்காக என்கின்ற கேள்விக்கான பதில அந்த ஒன்றிணைவுல கலந்து கொண்டிருந்த கட்சியினுடைய தலைமைகள், உறுப்பினர்களே தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இதுல தொடர்ந்துமே மனோ கணேசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது தமிழ் தேசிய பிரச்சனைகள் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கான பிரச்சனைகளை ஒன்றிணைந்து குரல் கொடுத்தல் என்கின்ற அடிப்படையில இந்த ஒன்றிணைவு சாத்தியமாகின்றது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி ரிசாத் பதூதீன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இது ஒரு இனவாத ஒன்றிணைவாக நாங்கள் பார்க்க கூடாது, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு ஒன்றிணைவு என்கின்ற அடிப்படையில தான் இந்த கட்சிகளுடைய ஒன்றிணைவை பார்க்க வேண்டும் என்று அவர் ஒரு கருத்தினை சொல்லியிருந்தார். ஆகவே இந்த அடிப்படைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒன்றிணைவு என்பது பொது பிரச்சனைகளை, தமிழ் மக்களுடைய அல்லது முஸ்லிம் மக்களுடைய பொது பிரச்சனைகள் சார்ந்து பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒன்றிணைவு என்கின்ற அடிப்படையில தான் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஒன்றிணைவு சம்பந்தமாக இன்னொரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் தங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற ஏனைய கட்சிகளோடையே ஒருங்கிணைந்து செயல்பட முடியாத அல்லது சில பொது பிரச்சனைகளோடு கூட ஒருங்கிணைந்து போராட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனியாக ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிறதும், தமிழரசு கட்சி தனியாக ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிறதும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எந்த பக்கம் சார்ந்து நிற்கிறது என்றே தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு பக்கம் நின்று பேசுறதுமாக தொடர்ந்து அவர்களுடைய பரப்புகளை அவர்களே வரையறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழரசு கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது என்கிற விமர்சனம் பலராலேயும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் கூட்டுகின்ற பிரதானமான கூட்டங்களுக்கு ஸ்ரீதரன் அவர்கள் செல்வதில்லை. இது ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆக உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாத தமிழரசு கட்சி, தங்களுடைய பாதையில ஒன்றிணைய முடியாத தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் இவ்வாறான ஒரு ஒன்றிணைவை வைத்ததுக்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி பலவாறாக எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகின்ற பொழுதும் தமிழ் மக்களுக்குரிய தேசிய பிரச்சனைக்கான தீர்வு திட்டங்களை இவர்கள் பெற்று தந்தார்களா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒவ்வொரு தீபாவளிக்கும் தீர்வுகள் வரும், ஒவ்வொரு வருடப்பிறப்புக்கும் தீர்வுகள் வரும் என்று தமிழ் மக்களை எதிர்பார்த்து காத்திருந்து இலவு காத்த கிளி போலேயே ஆகிவிட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தங்களை தாங்களே ஒரு கட்சியாக காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்களோ, ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது அவர்கள் சில நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறதும், மக்கள் சிலர் முன்னைய காலகட்டங்களில் அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் கூட இப்பொழுது மக்களுடைய ஆதரவு அவர்களுடைய தீர்மானங்களுக்கு, ஜனாதிபதி தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ அவர்களுக்கு தீர்மானங்கள் இதுக்காகத்தான் இருக்கின்றது பெரும்பான்மை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது. ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுதும் கூட ஏதோ ஒரு வகையில மக்களுடைய ஆணை இப்பொழுது குறைந்து விட்டதோ என்ற கேள்வி எழுகின்றது. காரணம் அவர்களுடைய செயல்பாடுகள். ஆக ஒரு பிரச்சனையோ போராட்டமோ என்று வருகின்ற பொழுது அந்த போராட்டம் ஒரு கட்சியுடைய போராட்டமாகத்தான் பார்க்கப்படுகின்றதை தவிர அது தமிழ் மக்கள் சார்ந்து நிற்கின்ற ஒரு கூட்டணியினுடைய போராட்டமாக பார்க்கப்படுவதில்லை. ஆக அப்படியான பிரச்சனைகள் நிறைய இருக்க தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுடைய ஒன்றிணைவு ஒரு சிக்கல் நிலைமையில இருக்க ஏன் இப்பொழுது இந்த ஒன்றிணைவு என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் நல்லாட்சி காலத்திலேயும் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் கூட நிறைய பிரச்சனைகள்ல பேரம் பேசல் மூலமாக பெற்றிருக்கலாம் என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் இன்னமுமே அதற்கு தமிழரசு கட்சியில இருந்தோ அல்லது அந்த கட்சியில முதல் பங்காற்றியவர்கள் அல்லது அந்த கட்சியில முதல் இருந்தவர்களோ ஏதாவது ஒரு முன்னேற்றகரமான விடயத்தை சொன்னார்களாண்டா இல்லையென்று தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிக்கின்ற பொழுது
ஒருங்கிணைந்து பங்காற்றியவர்கள் பிறகு ஒவ்வொரு கிளைகளாக பிரிகின்றார்கள். பிறகு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரிந்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளே சில பிளவுகள் ஏற்பட்டிருந்தன. அதே மாதிரி தமிழரசு கட்சியோட இணைந்து பயணித்த இந்த டெலோ பிளட் போன்ற கட்சிகள் மீண்டும் தங்களுடைய பாதையை தாங்களே தீர்மானித்து கொள்கின்றன. இப்ப பிரிஞ்ச கட்சிகள் எல்லாம் மீண்டும் ஒரு கூட்டணி என்ற அடிப்படையில் ஒன்றிணைந்திருக்கிறார். டெலோ பிளட் ஏற்கனவே பிரிஞ்சிருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கான கட்சி என்ற அடிப்படையில் அவர்களும் பிரிந்து தங்களுடைய ஒரு கட்சிகளோட சேர்ந்து இருந்தார்கள். தமிழ் தேசிய பேரவையோட கொஞ்சம் பேரும் தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற அடிப்படையில ஒரு கட்சியை உருவாக்கி அவர்களுக்கான பாதையை நிர்ணயித்துக் கொண்டிருக்காங்க. இப்ப அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் ஒருங்கிணைந்து பயணிக்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடுதல் என்கிற அடிப்படையில் தான் இது இருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய முன்னைய செயல்பாடுகள் பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளாகின்றன இந்த ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விடயத்தில். அதே மாதிரி மீண்டும் ஒரு ஆசனத்துக்காக தமிழ் தேசிய பரப்புல பயணிக்காத முன்னைய காலகட்டங்களில் பெரிய அளவு விமர்சனத்துக்குள்ளான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோட கைகோர்த்ததும் கூட ஒரு விமர்சன ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆக இப்படியாக ஒவ்வொரு கட்டங்களிலையும் தங்களுடைய விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்க முடியாதவர்கள் இப்பொழுது ஒன்றிணைந்திருக்கின்றார். இது ஒரு தேசிய ரீதியான ஒன்றிணைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. இங்க மலைய கட்சிகள் இருக்கின்றன, முஸ்லிம் கட்சிகள் இருக்கின்றன, ஒரு சிங்கள கட்சி தவிர்ந்த ஒரு தேசிய ரீதியான ஒரு ஒன்றிணைவாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, இந்த ஒன்றிணைவு என்ன மாதிரி போகுதுன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இவ்விமர்சனங்களை தாங்கிக் கொண்டுதான் தமிழ் தேசிய பரப்புல மற்ற கட்சிகளை விடலாம், நாங்கள் பேசுறது தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற கட்சிகள் ஒரு விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு ஒரு மூட்டையாக சுமந்து கொண்டுதான் இந்த பொறுப்பை அல்லது இந்த ஒரு ஒருங்கிணைவை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த கட்டமாக இவர்கள் தனித்தனியாக பிரிந்து செயல்பட்டிருந்தாலும் கூட இவர்களது கோட்பாடு ரீதியான விடயங்களையும் ஒரு பொதுவான தமிழர்களுடைய இன பிரச்சனையோ அரசியல் கைதிகளுடைய விடுதலை சார்ந்த பிரச்சனைகளை பேசுறதுக்கும் ஒன்றிணைந்ததா இல்லை. ஒரு ஜெனிவாவுக்கு கடிதம் அனுப்புறதுக்கு கூட ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி என்ற ஒரு இரு பிரிவுகள் இருந்ததாங்க. அதே மாதிரி எங்களுடைய பிரச்சனை இந்தியாவுக்கு சொல்றதுக்கோ இந்தியாவில இருந்து வந்தாக்கள்கிட்ட எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஆராய்கிறதுக்கோ இங்க ஒரு தனித்தனி குழுக்களாகத்தான் இருக்கின்றார்களே தவிர பெருசாக ஒன்றிணைந்து இல்லை. அப்ப தமிழ் மக்களுக்கு இதுதான் பொது பிரச்சனை என்ற ஒன்று இல்லையா என்ற அளவுக்கு இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆகவே ஒரு விமர்சனத்தை தாங்கியவாறாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. பார்க்கலாம் இவர்களுடைய காலப்போக்கில் இவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அதுதான் இந்த ரணில் விக்ரம்சிங்க அவர்களும் நாமல் ராஜபக்ச அவர்களும் ஒரு வைபவத்துல சேர்ந்து கதைத்திருக்கின்றார்கள். உத்தியோகபூர்வமற்ற சில தகவல்களின் அடிப்படையில், தகவல் அறிந்த வட்டாரங்களின் அடிப்படையில் இவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் இணைவு சம்பந்தமாக பேசப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சி அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு கட்சிகளினுடைய ஒன்றிணைவு சம்பந்தமாக பேசப்பட்டது. மறைமுகமாகவும் நேரடியாகவும் இவர்களுடைய உறுப்பினர்கள் இந்த ஒன்றிணைவு சம்பந்தமாக பேசியிருக்கின்றார். காரணம் என்னென்றா எதிர்கட்சியினுடைய ஒரு பலம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பலமான ஆளுங்கட்சி வந்திருக்கின்றது. அதன் மேல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டா கூட அதை ஒரு சட்ட ரீதியாக அணுகிறதுக்கோ அல்லது அதை ஒரு பெரும்பான்மை ரீதியாக கொண்டு செல்றதுக்கோ பலமிழந்த கட்சியாகத்தான் எதிர்கட்சி இருக்கின்றது. எதிர்கட்சியினுடைய நடவடிக்கைகள் போதாது, அவருடைய அரசியல் திட்டங்கள் வியூகங்கள் போதாது என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுற இடத்துல எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுறது என்ற அடிப்படையில இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒன்றிணைவு தொடர்பாக பேசப்பட்டது. பிறகு அது அந்த ஒன்றிணைவு சம்பந்தமான விடயங்கள் வளமையாக பேசப்படுற ஒரு விடயமாக இருக்கின்றது. அது சாத்தியமற்றது என்ற விடயம் பேசப்பட்டது. ஆனால் இப்பொழுது நாமல் ராஜபக்ச ரணில் விக்ரம்சிங்க ஒரு ரகசிய ஒரு புரிந்துணர்வு ரீதியாக சில விஷயங்களை செய்கின்றார்களோ என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள்ல சில விடயங்கள் வெளியா இருக்கின்றது. ஒருவேளை முன்னே காலகட்டங்களில் கோடபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சியிலிருந்து விலகினா பிறகு நேரடியாக அங்க ரணில் விக்ரம்சிங்க வந்தாரோ அதே மாதிரியான ஒரு இணைவு முறையிலான ஒரு கட்சி நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றதோ என்ற கேள்வி எழுகின்றது. ஏண்டா எப்பயுமே ரணில் விக்ரம்சிங்க ஐக்கிய தேசிய கட்சியோடு தான் இருக்கின்றார். குறிப்பாக சிலிண்டர் சின்னத்துல ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட ஐக்கிய தேசிய கட்சி அதற்கு ஒரு உறுதுணையான கட்சியாகத்தான் நின்றிருந்தது. ஆகவே கட்சி ரீதியாக ரதலான் இருக்கிறார். ஆனால் ஒரு இணைவு ரீதியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொள்றதுக்காகத்தான் இந்த வைபவங்கள்ல இடம்பெறுகின்ற சந்திப்புகளாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இது உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தை இல்லாவிட்டாலும் கூட விமர்சன ரீதியாக இப்படி ஒரு விடயம் நடக்கலாமோ என்று பேசப்படுகின்றது. ஆக இது ஒரு பெரிய அளவுல பேசப்படுற விடயமாக இருக்கின்றது. இன்னொரு செய்தி ஒன்றும் சொல்ல வேண்டி இருக்கின்றது.
அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த விமர்சனம் முன்னைய காலகட்டங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த போர் சூழலுக்கு முடிவடைவதற்கு முதல், மௌனிக்கப்படுவதற்கு முதல் ஒரு விடயம் பேசப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினருடைய வாகனங்களை பயன்படுத்தி கப்பம் கோருகின்ற விடயங்கள், ஆழ்கடத்தல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. இது நேரடியாக விடுதலை புலிகள் அமைப்பினர் மேல ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த பிள்ளையான் தொடர்பான விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, அவருக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அது இன்றைய தினம் நடந்த விடயம். ஆனால் இந்த பிள்ளையான் தொடர்பான விடயம் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு விடயமும் கண்டறியப்பட்டிருக்கிறது. என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த கடத்தி கப்பம் பெறுதல், கடத்தி காணிகளை பறிமுதல் செய்தல் போன்ற விடயங்கள்ல சில கப்பம் சம்பந்தப்பட்ட அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல விடுதலை புலிகள் அமைப்பினருடைய வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதை இயக்கினது விடுதலை புலிகள் அமைப்பினர் இல்லை. முன்னைய நாள் ஆட்சியில இருந்தவர்களுடைய ஏவலாளர்கள் அல்லது அவர்களுடைய சகாக்கள் அந்த வாகனங்களை இயக்கி இருக்கின்றார்கள். காரணம் என்னது பாத்தீங்கன்னா, முன்னைய காலகட்டங்கள்ல இந்த அமைப்புகள்கிட்ட இருந்து எடுத்த வாகனங்கள் அரசுடைமையாக்கப்பட்டது. இது வளமையான செயல்பாடு தான். ஆனால் சில வாகனங்கள் அரசுடைமையாக்கப்படாமல் இப்படி சில அமைப்புகளினுடைய தேவைக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது. முன்னர் உங்களுக்கே தெரியும், இந்த திரிபொலி பிளோட்டூன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசை கடந்த ஒரு விடயம் ஒன்று நடந்தது. அது அரசாங்கத்துக்கு உதவி செய்யும் முகமாக. அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே அரசாங்கத்துக்கு உதவி செய்கின்ற சில நிழல் படைகள் இருந்தன, இராணுவ அமைப்புகள் இருந்தன. அதே போன்றதொரு அமைப்புகள்லாம் இந்த விடயங்களையும் செய்தார்களா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது இந்த விடயம் சம்பந்தமாக. ஆக முன்னைய காலகட்டங்கள்ல இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் மேல சுமத்தப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் இப்ப நேரடியாகவே அந்த அரசாங்கத்தின் மேல வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட முன்னைய நாள் அரசாங்கம் என்று அவர்கள் சொல்றது கூட ராஜபக்ச குழாமினுடைய அரசாங்கம் தான். ஏனென்றால் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய அரசாங்கத்திலேயோ ரணில் விக்ரம்சிங்கனுடைய அரசாங்கத்திலேயோ இந்த விடயங்கள் பெரிதாக இடம்பெறவில்லை, விமர்சனங்கள் வரையலை என்ற அடிப்படையில இது மஹிந்த ராஜபக்சருடைய காலத்துல நடைபெற்றதாக இருக்கலாம் என்கின்ற விடயங்கள் பெரிய அளவுல பேசப்படுகின்ற ஒரு விடயங்களாக இருக்கின்றன. சரி, இது இவ்வாறு கேட்க இந்த நீதியரசர்களுடைய பதவி காலத்தை நீடிக்கிறது சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. அது பெரிய அளவிலான விமர்சனத்தை உள்ளாக்கி இருந்தது, பதவிகள் இடம்பெற்றிருந்தது. அதுல என்ன விஷயம் என்றா, ஜனாதிபதி அல்லது இந்த அரசாங்கம் சார்பாக சொன்ன விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வழக்குகள் நிலுவையில இருக்குது. அப்ப நிறைய வழக்குகள் நிலுவையில இருக்கிற காரணத்தினால அதை முடிக்கிறதுக்காக நீதியரசர்களுடைய அல்லது நீதவான்களுடைய பதவி காலத்தை நீடிக்கின்றோம் என்கிற விடயம் பேசப்படுறது. ஆனால் இந்த வழக்குகளை முடிக்கிறதுக்கு பதவி காலத்தை நீடிக்கிறது தேவையில்லாத ஒரு விடயம். உண்மையிலேயே ஆளணி பற்றாக்குறையை நீக்கலாம். அதாவது அதிக அளவிலான ஆளணி பற்றாக்குறையை உள்வாங்கலாம், ஆளணிகளை உள்வாங்கலாம். அல்லது நீதிமன்றங்கள்ல அவர்களுடைய பற்றாக்குறை நீக்கிறதுக்கு நீதிமன்றங்களை நிர்மாணிக்கலாம் என்கிற அடிப்படையில தான் பேச வேண்டுமே தவிர, பதவிக்காலத்தை நீடிக்கிறதனூடாக இந்த அரசாங்கம் என்ன செய்ய வருதுன்றா, நீதி சேவையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறோம், சுயாதீனமான ஒரு கட்டமைப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறோம், தங்களுக்கு தேவையான சில நீதியரசர்களுடைய கால நீடிப்பை அவர்கள் செய்ய முனைகின்றார்கள் என்ற விமர்சனத்தை ஒரு மின்னிதழ் ஒன்று தன்னுடைய ஒரு கட்டுரையில சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த கட்டுரையில இந்த விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இதற்கான விமர்சனங்கள் அந்த பத்திரிகை மட்டுமில்ல, தொடர்ந்து சில முன்னாள் அதிகாரிகள் என்று பலர் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போன்றது என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் விரிகின்ற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது.